வணக்கம். உலக புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகின்ற சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ தில்லை நடராஜர் ஆலயத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ற 4 கோபுர வாயில்கள் இருக்கு. இதில் தெற்கு கோபுரத்தை கட்டியவர் காடவர்குன் கோப்பெருஞ்சிங்கன். அவர் தான் திருப்பணி செய்து அந்த தெற்கு கோபுர வாயிலை கட்டினார். சமயக்குறவர்கள் 4 சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதாவது அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர். இதில் திருஞான சம்பந்தர் தெற்கு கோபுர வாயில் வழியாக தான் நடராஜர் ஆலயத்திற்கு வந்திருக்காரு. அதற்கான ஆதாரம், நீங்கள் தெற்கு கோபுர வாயில் வழியாக வரும்போது அங்கே அவர் வந்ததற்கான காட்சியை தத்ரூபமாக வடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கிற 4 கோபுரங்களை கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கில் இல்லாத ஒரு சிறப்பு தெற்கு கோபுரத்திற்கு இருக்குது. அதாவது பொதுவாக அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவன் தெற்கு நோக்கி தான் காட்சி தருகிறார். சில ஆலயங்களில் கிழக்கு நோக்கி காட்சி தருவார். தட்சிணாமூர்த்தியை போல் தெற்கு நோக்கி காட்சி தரும் சிவபெருமான் தெற்கு கோபுரத்தில் 2 கொடிகள் பறக்கும். எல்லா 3 கோபுரத்தும் இல்லாத சிறப்பு. காரணம், சிவன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் என்பதை காட்டுவதற்காகவே. நன்றி, வணக்கம்.